என் கரத்தினாலே உன்னை வீழ்த்தி விட்டேனே. அம்மா, தங்கள் மடியில் நான் மடிவதற்கு என்ன தவம் செய்தேனோ அம்மா. எனக்கு தாங்களும் பரந்தாம ஸ்ரீகிருஷ்ணனும் ஒரு வரம் தர வேண்டும் அம்மா. கீழ் கீழ் மைந்தனே, கீழ். நான் இறக்கும் இந்த நாளில் எவரும் துக்கித்து இருக்கக்கூடாது அம்மா. எல்லோரும் மகிழ்ச்சியோடு திருநாளாக கொண்டாட வேண்டும் அம்மா. அப்படியே ஆகட்டும் மகனே. அம்மா, அம்மா பாமாதேவி, நீங்களே ரட்சிக்க வேண்டும். எங்களைப் போல் 16,100 தேவ கன்னிகளை இந்த நரகாசுரன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான். நாங்கள் விடுவிக்கப்பட்டாலும் இந்த நரகாசுரனால் பாழ்பட்டோம் என்று உலகம் எங்களை தூற்றும். எங்களை இனி பிறந்தகத்திலும் ஏற்க மாட்டார்கள், புக்ககத்திலும் ஏற்க மாட்டார்கள். எங்களை நீங்களே ரட்சிக்க வேண்டும் அம்மா. கன்னிகைகளே, கவலையை விடுங்கள். நீங்கள் 16,100 கன்னிகைகளும் கோபியர்கள். நீங்கள் ஸ்ரீகிருஷ்ணரை மணப்பதற்கு பிறப்பெடுத்தவர்கள். உங்களை ஸ்ரீகிருஷ்ணரே மனம் செய்து கொள்வார், இல்லையா சுவாமி? அப்படியே ஆகட்டும் தேவி. நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட இந்நாளில் உலகின் இருள் அகன்றது, ஒளி பிறந்தது. பெண்களே, உங்கள் வாழ்விலும் இருள் விலகி ஒளி பிறந்தது. ஆகவே மக்கள் இனி இந்நாளை தீப ஒளி திருநாள் என்ற பெயரில் பண்டிகையாக கொண்டாடுவார்கள்.